ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகாபாரதம் தலைப்பு 29வது தலைப்பு தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். 29வது தலைப்பு பாத்தீங்கன்னா பீமனும் ஜராசந்தனும் மோதுறாங்க. பீமன், அர்ஜுனன், கிருஷ்ணர் இவங்க 3 பேரும் பிராமணர் மாதிரி வேஷம் போட்டுட்டு மகத தேச தலைநகரான ராஜகிரகாவை அடையிறாங்க. அன்றைய வழக்கப்படி அவர்கள் ஜராசந்தனை வரவேற்கிறாங்க. தங்களது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தி கொள்ளாம பீமன் ஜராசந்தனோட மல்யுத்தம் செய்ய விரும்புகிறாரு. கூர்ந்து கவனித்த ஜராசந்தன் அவர்களை எடை போடுறாரு. அர்ஜுனன் கரங்கள்ல ஒரு வில்லாளிக்கு உண்டான விதத்துல ஒரு காய்ப்பு ஏற்படுத்திருக்கத பாக்குறாரு. ஒரு வில்லாளியா உன் அங்க அடையாளங்களை காட்டுது, நீ பிராமணனாக இருக்க முடியாது சரிதானே அப்படின்னு கேள்வி கேக்குறாரு. அர்ஜுனன் இரு கரங்களையும் இதோ இதே விதமான காய்ப்பு தழும்புகளை ஏற்படுத்தி இருந்தத கவனிக்கிறான். அர்ஜுனன் தன் இரு கரங்கள்ல எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தி துல்லியமாக அம்பெய்யும் வல்லமையோடு திகழறான். இத்தகைய ஆற்றல் வாய்ந்தவன் என்பதை குறிக்கும் விதமா அர்ஜுனனுக்கு சவ்யசச்சி என்ற பெயரும் ஏற்படுது. தனது இடது மற்றும் வலது கரங்களை சம ஆற்றலோடு ஒருவரால் பயன்படுத்த முடியும் என்பது போர்க்களத்தில் பெரும் அனுகூலமாக இருக்கு. ஜராசந்தன் அர்ஜுனனை நோக்கி, நீ இரு கரங்களாலும் அம்பெய்யக்கூடியவனாக இருக்கிற, யார் நீ? இப்படிப்பட்ட திறனோடு இன்னொருவன் இருக்கிறான் என்று அர்ஜுனனைத்தான் குறிப்பிடுவார்கள். இதுவரை நான் அவனை சந்தித்ததில்லை. அவனும் நிச்சயமாக இப்படி பிராமணனாக மாறுவேடத்தில் வரமாட்டான். எப்படியோ நீங்கள் என் விருந்தினராக வந்துவிட்டீர்கள் என்றபடியே முறையான வரவேற்பளித்து தன் அரண்மனையில் தங்குவதற்கு தேவையான வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கிறான். பிறகு என்னோட மல்யுத்தம் செய்ய முடியும் என்று நிச்சயமாக நினைக்கிறீர்களா அப்படின்னு கேக்குறான். ஏன்னா ஒரு மல்யுத்த வீரனாக ஈடு இணை இல்லாதவனாக ஜராசந்தன் அறியப்பட்டிருக்கான். முடியும் வரை மோதுறாங்க. அப்போதைய காலகட்டத்துலதான் இரு விதமான மல்யுத்த போட்டிகள் வழக்கத்துல இருக்கான். ஒண்ணு விளையாட்டு நோக்கத்துல எதிரிய தரையில சாய்த்தணும், போட்டி முடிஞ்சிரும். மற்றொரு போட்டி வாழ்வா மரணமா அப்படின்னு சொல்லி இறுதி வரையிலும் மோதி பார்த்து இருப்பாங்க. அதுதான் 2 முறைப்படி மல்யுத்தம் நடக்கும்னு சொல்றாங்க. இதுல நீங்க போட்டி வளையத்திற்குள்ள எதிராளியை கொண்டு வீழ்த்தி இருக்க வேண்டும். எதிராளிகளை காயம் ஏற்படுத்தி உயிர் பிழைத்திருக்க விடுவது என்பது மிக மோசமாக அவமானப்படுத்தும் செயலாகவும் கருதப்படுது. அவனை நீங்க கொன்றே ஆக வேண்டும். அவர்கள் 2வது வித மல்யுத்த போட்டியை கேட்டார்களாம். வாழ்வாசாவா என்ற ஜராசந்தனுடன் மோதி பார்த்துவிட நினைக்கிறானாம் பீமன். இப்போது ஜராசந்தன் அவர்களை தன் விருந்தினராக கருதி பெரும் மரியாதையுடனும் சகல வசதிகளுடனும் சிறப்பாக கவனிக்கிறான். சில நாட்கள்ல இருவருக்குமே இடையான மல்யுத்த போட்டி துவங்குது. ஒவ்வொரு நாளும் பின் மதிய பொழுதுல 2.5 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் பீமனும் ஜராசந்தனும் மோதுறாங்க. இருவருமே சோர்வடைந்து விடும் வரை போட்டி நடந்துட்டே இருக்கான். பிறகு இருவரும் அரண்மனைக்கு திரும்பி உணவு உண்பதும் பானங்கள் அருந்துவதும் என எல்லாமே ஒன்றாதான் செய்யறாங்களாம். மீண்டும் அடுத்த நாள் இருவரும் களத்துல சந்திக்கிறாங்க. கிருஷ்ணர் பீமனிடம் இங்க கவனிப்பு நன்றாகவே இருக்கு, நீ ஏன் போட்டியை இன்னும் சில நாட்களுக்கு நீட்டிக்க கூடாது அப்படின்னு கேக்குறாராம். நாங்க இந்த இடத்தை நன்றாக அனுபவித்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. மல்யுத்த போட்டி தொடர்ந்து பல நாட்கள் நடந்து ஒரு நாள் கிருஷ்ணர் நாம் நம் தேசம் திரும்ப வேண்டிய நேரம் விட்டது அப்படின்னு சொல்லி பீமனை நீ முழு பலத்தோடு போட்டியில இறங்கு அப்படின்னு சொல்றாராம். ஆனா பீமன் முழு பலத்தோட மோதினாலும் ஜராசந்தன் சாதாரணமா ஆள் இல்ல. அவன் தனது முழு பலத்தையும் களத்துல காட்டினானாம். இருவருக்கும் இடையே மோதல் மிக கடுமையாக நடந்துட்டு இருக்கு. என்ன செய்தாலும் பீமனால ஜராசந்தனை கொல்ல முடியலையா. பீமன் வயதுல மிக இளையவனாக இருந்தாலும் வலிமையானாக இருந்தாலும் அவனால ஜராசந்தனோட உயிரை எடுக்க முடியலையா. தொடர்ந்து 26 நாட்கள் அவங்க 2 பேரும் தினம் தினம் 3 மணி நேரம் மோதி இருக்காங்க. அப்போது கிருஷ்ணர் போதும், நான் இதோட இத முடித்து விட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாராம்.
மல்யுத்தம் செய்து ஜராசந்தனை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு உணர்றாங்க. எனவே தண்டாயுதம் கொண்டு மோதலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களாம். பீமன் எப்படி தாக்கினாலும் ஜராசந்தன் இறக்கவில்லையா. அப்படியே மீண்டும் மீண்டும் எழுந்து அமர்ந்தபடி இருக்கானா. சற்று வயது மூத்தவனாக இருந்ததால பீமனை விட சற்று களைப்படைந்திருந்தானே தவிர ஜராசந்தனால் எப்படிப்பட்ட தாக்குதலையும் தாங்க முடிக்குதான். இத பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணர் பீமனிடம் நாளைய தினம் அமாவாசை இரவுல ஜராசந்தனை அதிசய சக்தியை பெற போகிறான். அதன் பிறகு அவன் உன்னை கொன்று விடுவான். அவன் நம்மை நன்றாக கவனித்துக் கொள்வது சும்மா ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவன் தேர்ந்தெடுத்துள்ள அமாவாசை நாள் வரும் வர நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமாவாசையில வந்ததால அவன் வீழ்த்த முடியாதனாக ஆகிவிட போறான்னு சொல்லிட்டு அந்த நாள்ல அவன் உன்னை கொல்வான். நாளைதான் அந்த நாள் வருது. இன்று அவனை கொல்லாவிட்டால் நாளை அவன் உன்னை கொன்று விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அறிவுறுத்துறாராம் பீமன் கிள. இரு கூறாக பிளந்து பீமன் முழுமையாக தன் வலிமை முழுசையும் பயன்படுத்துறான். ஆனாலும் என்ன செய்தும் ஜராசந்தனை கொல்ல முடியல. நேரம் கடந்து கொண்டேதான் இருக்கு. பிறகு கிருஷ்ணரை பார்த்து இவனை என்னதான் செய்யறது என சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாராம். கிருஷ்ணர் ஒரு இலையை எடுத்து இரண்டா கிழிக்கிறாராம். ஜராசந்தன் பிறப்பு பற்றி இரு சதை துண்டுகளாக பிறந்து பிறகு ஒன்றாக இணைந்த கதையை ஏற்கனவே அறிந்திருந்த பீமனுக்கு இப்போதுதான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் உணர்றானாம். ஜராசந்தனோட இடது கால மீது தான் ஒரு காலை ஊன்றி நின்று அவனை இரண்டாக பிளந்து வீசி எறிஞ்சான் பீமனு. இத பார்த்து கொண்டிருந்த அனைவரும் அயர்ந்து போகும் விதமா இரு துண்டுகளும் உருண்டு இணைய மீண்டும் எழுந்து அமர்ந்தானாம் ஜராசந்தன். தன் மரணத்தை தவிர்க்க முடியாது என்று நினைக்கிறாராம் பீமனு. பயம் நிறைந்த கண்களுடன் எதுவும் செய்ய தெரியாமல் மீண்டும் கிருஷ்ணர் பக்கம் திரும்புறாராம். கிருஷ்ணர் இன்னொரு இலையை எடுத்து கிழித்தாராம். இரு துண்டுகளையும் எதிரெதிரே திசையில வீசி போடுறாரு. மீண்டும் அடுத்த மோதல் துவங்குது. இப்போது பீமன் என்ன செய்தாலும் ஜராசந்தன் இறக்கவில்லை அப்படின்னு தெரியுது. பிறகு பீமன் மீண்டும் ஜராசந்தனை இரண்டாக பிளந்து இந்த முறை இரு பாகங்களையும் எதிரெதிர் திசையில வீசுறாராம். இப்போதும் இரண்டு பாகங்களும் மீண்டும் உருண்டு இணைந்து எழுந்து அமர்ந்து விடுமோ என்று மக்கள் எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்காங்களாம். ஆனா எதுவுமே நடக்கலையாம். இறுதியில ஜராசந்தன் இறந்தவன் ஆகிறான். ஜராசந்தனோட மகனை அரசனாக மகுடம் சூட்டி ராஜசூய யாகத்துல பங்கேற்க அழைக்கிறாராம் கிருஷ்ணர். ஜராசந்தன் கைது செய்து சிறையில் அடைத்திருந்த 99 அரசர்களையும் அவர்களை விடுவித்தாராம் கிருஷ்ணர். பிறகு அனைவரும் மீண்டும் இந்திரபிரஸ்தம் நோக்கி பயணம் ஆகிறாங்க. தங்களுடன் ஜராசந்தன் வசம் இருந்த பெரும் யானை படையில் பாதி அளவை எடுத்துக்கொண்டு அதில் ஜராசந்தனின் பாதி அளவு தங்கத்தையும் செல்வத்தையும் நிரப்பிக் கொள்றாங்களாம். 99 அரசர்கள் மற்றும் பெரும் செல்வத்துடன் அவர்கள் மீண்டும் இந்திரபிரஸ்தத்தை அடைந்தார்கள் சொல்றாங்க. இந்திரபிரஸ்த கருவூலத்துல இவ்வளவு செல்வங்களையும் வைக்க போதுமான இடம் இல்லாமல் போனதாம். எனவே ஆங்காங்கே அப்படியே சும்மா குவித்தி வச்சிருக்காங்களாம். இப்போது ராஜசுக யாகத்தை துவங்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னைக்கு 29வது தலைப்பு நிறைவடைஞ்சிருச்சு மக்களே. நாளைக்கு இதை தொடர்ந்து 30வது தலைப்பை பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.